கல்கி 2898 அப்படிங்கிற படத்துலேருந்து விலகினாரா தீபிகா படுகோன்? அதுதான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்கு. அதை பற்றி பேசலாம் வாங்க. போன வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கல்கி 2898. இதோட படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாக் அஸ்வின். அவர் ஒரு சின்ன பையன்தான். ஆனால் போட்டிருக்க கேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேஸ்ட்டு. எல்லாம் பிரபாஸ், தீபிகா படுகோன் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு கலக்கியிருந்தார். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தா நிறைய பேர் அதில் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ், கமலஹாசன், பசுபதி அப்படிங்கிற ஒரு 3 கேரக்டர் அதில் நடிச்சிருக்காங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். கீர்த்தி சுரேஷ் எங்கே போய் அதில் நடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, அதில் புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வரும். அந்த வண்டிக்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்ததெல்லாம் வந்து கீர்த்தி சுரேஷ் தான். போன வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா 650 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 650 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சூப்பர் ஹிட் தான். வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 650 700 கோடி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற நிலமையில் படத்தை பார்த்தோம்னா படம் 2 பார்ட்டாக வருது. ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு, செகண்ட் பார்ட் அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன், கமலஹாசன், விஜய் தேவரகொண்டா. யார் கண்டுபிடிச்சோ தெரில. இப்படி நல்லா போயிட்டுருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் சீக்வல் பார்ட் மூவிஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நடித்த தீபிகா படுகோன் செகண்ட் பார்ட்டில் இப்போ நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம் மற்றும் மீதி இருக்கிற சோஷியல் மீடியாலலாம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க தீபிகா படுகோனோட டீமை. சரி, அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைஜெயந்தி மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனி தெலுங்கு சினிமாவில் கொடியட்டி பறந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ எப்படி நம்ம ஊரில் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த காலத்திலிருந்து 1974 என்டி ராமாராவ் காலத்திலிருந்து சூப்பர் ஹிட் மூவிஸ் எல்லாம் கொடுத்து வந்த ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லலாம். அவங்க வந்து தீபிகா படுகோன் மேலே வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சீக்வல் பார்ட் 2ல் தீபிகா படுகோன் அவங்களோட சேலரி, அதாவது இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட 25 மடங்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு தீபிகா படுகோன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன படத்தில் நான் தானே மெயின் கேரக்டர், என்னை சுற்றி தானே படம் ஃபுல்லாக நகருது, அப்போது அந்த மெயின் கேரக்டருக்கு அடிஷ்னலாக காஸ்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீபிகா படுகோன் அவங்களுக்கு இந்த 25% சேலரி ஹைக்கோட ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் வேலை செய்வேன், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தரணும், அது இல்லாமல் அவங்களோட டீம் தீபிகா படுகோனோட டீமில் ஒரு 25 பேர் இருக்காங்க, 25 பேருக்கு அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலையே ரூம் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தேவையே இல்லாத செலவு. தீபிகா படுகோனுக்கு வேணால் ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி தரலாம், டீமுக்கும் சேர்த்து எங்களால் புக் பண்ண முடியாது, வேணால் வேறு ஹோட்டலில் புக் பண்ணி தரோன்னு சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு? தீபிகா படுகோனோட டீமுக்கு. இதெல்லாம் பேச போய் கடைசியில் தீபிகா படுகோனுக்கு கடுப்பாயிடுச்சு. என் டீம் பற்றி எங்கிட்டயே தப்பாக பேசுகிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகி போயிட்டாங்க. அதில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, போன பார்ட்லேயே வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்துக்கு தீபிகா படுகோன் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. படம் நல்லா ஹிட் ஆனோன்னே இப்போ வந்து நான் 7 ஹவர் ஷிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நம்பகத்தரமை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லுது. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து சொன்னது, தீபிகா படுகோன் சைட்லேருந்து இன்னும் பெருசாக சொல்லலை. அவங்க சொல்லும்போது நமக்கும் தெரிய வரும். இப்போ சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாக் அஸ்வின் டைரக்டருக்கு தான். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் இல்லாமல் அந்த படத்தை எப்படி நகர்த்துறது? ஏன்னா அவர் கதையை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் உட்காந்து மறுபடியும் செதுக்கியிருக்காரு. அதில் இந்த கேரக்டர் இங்கே போகுது அங்கே வருது, அதை சுற்றி நடக்கிற ஸ்டோரிஸ் இப்படி தான் உருவாக்கியிருப்பார். இப்போ அந்த கேரக்டரே இல்லை, அதை வச்சு நான் ஒரு இமேஜினரியாக ஒரு கேரக்டர் வச்சு நீ பண்ணுடா அப்படின்னு சொன்னால் அவங்க கதையை மறுபடியும் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ரீரைட் பண்ணணும். இது சொல்ல போனால் இன்னும் தலைவலி பிடிச்ச வேலை. ஃபஸ்ட்டு பார்ட்டு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் பார்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லை அப்படின்னா ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகி படத்துக்கு வரமாட்டான், அப்புறம் நஷ்டமாயிடும். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எக்ஸ்ட்ரா காசு போட ரெடியாக இருக்குது. ஆனால் படம் நல்லா ஓடலை அப்படின்னா யார் பேர் கெட்டு போகும்? டைரக்டர் பேர் தான் கெட்டு போகும். அதுக்கு சூழ்நிலை வேணால் தீபிகா படுகோன் இல்லாமல் இருந்ததால் என்னால் படத்தை சரியாக எடுக்க முடியலன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த படம் அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன பாலிடிக்ஸ்குள்ளே போகுது. சரி, இந்த படம் அடுத்த பார்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத நாக் அஸ்வின் தான் டிசைட் பண்ணுவார், பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, தீபிகா படுகோன் எடுத்த இந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்த ஸ்டெப்பு கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வேல்யூபிள் தாட்ஸை கமெண்ட்டாக சொல்லுங்கள். நன்றி.